வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் கடந்த வருடம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியிலே போட்டியிட்டு விரட்டியடிக்கப்பட்ட எல் முருகன் என்கின்ற ஒன்றிய இணையமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறார். காரணம், பாஜக மிகப்பெரிய கூட்டணியை பார்த்து இவர் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். தூக்கத்தை தொலைத்தவர்கள் நாங்கள் அல்ல, தூக்கத்தை தொலைத்தது நரேந்திர மோடி. காரணம், பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி தன் தூக்கத்தை தொலைத்த காரணத்தினால்தான் நம்முடைய ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்களும் பீகார் முதலமைச்சர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களும் அவரை தூங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்களும் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களும் தங்கள் தூக்கத்தை தொலைத்து தூக்கத்திலிருந்து கலைந்து நாட்டு நலன் கருதி அவர்கள் யோசிப்பார்கள் என்று சொன்னால் அன்றைக்குத்தான் இந்திய நாடு மிகப்பெரிய விடுதலையை பெறும். ஏனென்றால் பிஜேபியினுடைய இந்த ஆட்சியில் மிகப்பெரிய அவலங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் தூக்கத்தை தொலைத்து கொண்டிருக்கிறீர்கள், அதுதான் உண்மை. ஆனால் எல் முருகன் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறார். இது நகைச்சுவைக்கான ஒரு பேச்சாகத்தான் எங்களால் பார்க்க முடிகிறது. நன்றி.